ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சுண்டல் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சுண்டல் குழம்பு செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு பேனை எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு வந்து சேர்த்துக்கலாங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 3 ஏலக்காய், பட்டை, கிராம்பு 4 சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிய வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா நான் முந்திரி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. முந்திரி சேர்க்குறதுனால நம்மளோட கிரேவி வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும். சேர்த்துட்டு இது கூடவே இஞ்சி வந்து சேர்த்துக்கலாம். கூடவே பூண்டும் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி மசாலா வதக்கி அரைக்கும்போது நம்மளோட கிரேவி வந்து நல்லா திக்காகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ வெங்காயமெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே துருவின தேங்காய் கொஞ்சம் சேர்த்துட்டு இதையும் வதக்கிக்கலாங்க. நம்ம சேர்த்த தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வதங்கி வந்துருச்சு. இப்போது நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கலாங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பொருட்களை எல்லாம் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. நல்லா மையாக அரைஞ்சி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு ஸ்டவ்வில் ஆன் பண்ணிட்டு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை வந்து நான் 2ஆக உடச்சி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தனியாத்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் வச்சுருக்கிற டேபிள் ஸ்பூன் சின்ன டேபிள் ஸ்பூன்றதுனால நான் 3 சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வதக்கிக்கலாம். இதை வதக்கினதுக்கப்புறமா இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம கிரேவிக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நான் வந்து ஊற வச்சுருக்கிற கடலையை வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போது உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 4 விசில் வந்து விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. இப்போ ப்ரெஷரெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம கடலையெல்லாம் நல்லா வெந்து கிரேவியும் நல்லா திக்காக சூப்பராக வந்திருக்கு. இதே இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்கூடவும் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கிரேவி நம்ம சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் சாப்பிட்ற அளவுக்கு திக்காக தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாருங்கள், நான் இப்போது பூரிக்கு வந்து தொட்டு காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்லா திக்காக சூப்பராக இருக்குன்னு.